ட்ரெஸ் ஐட்டம்ஸ்லாம் போட்டிருந்தேன். ஸோ அது கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ எனக்கு இதில் பிடிச்சதே இந்த கோல்டன் பண்ணும்போதே யாருடா குழிப்பணியார சுற்றி அனுப்பியிருக்கா அப்படிதான் இப்படி வந்திருக்கிறது தான். ஸோ அதுதான் அழகாக இருக்குது. அது மாதிரி இந்த லைன்ஸுமே பிடிச்சிருந்தது. ஸோ இல்லாத கலர் பேண்ட் வந்து மேலே டாப் வந்து கொஞ்சம் நல்ல கிராண்டி லுக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் போகலாம். ஃபுல் குர்த்தி மாதிரி நிறையா போட்டிருந்தேன். அங்கே வந்துட்டு 6 மந்த் யூஸ் பண்ணிடுவோம். ஸோ 2-3 டிஃப்ரெண்ட் ஷேப்லேருந்து கேட்டுட்டு இருக்காங்க பார்சல் வந்துச்சா அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா ஹாய்ங்க சொல்லு. ஹாய், வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி. என்னடா ஒரு பார்சல் முன்னாடி உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து அம்மா பார்சல் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஓப்பனிங் வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது என்னென்ன இந்த பேக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்டர்நேஷ்னல் கொரியரோட டீட்டெயில்ஸ் சம்திங் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனையும் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த பேக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டே ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட் பண்ண பதில ஓகே தம்பி, நம்ம மேலே மட்டும் பிரிக்கலாம். மலதிரன் ஓகே. இல்லை இல்லை, இது இப்படி எடுத்துடலாம். ஓ இப்படி I think we have to do this one, this side. Faster. Careful. Oh. This. What a piece. What a piece. So நிறைய தெர்மோகோல்ஸ் வச்சிருக்காங்க. Styrofoam. Oh. Styrofoam. Styrofoam. Okay. I think it's kind of called styrofoam. Oh, okay. ஸோ இது வந்து பார்சல் தூக்கி போடும்போது எதுவும் உடைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக சேஃபாக பேக் பண்ணியிருக்காங்க மேலே. நிறைய தெர்மோகோல் வந்து மேலே இருந்ததுங்க. நாங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா பசங்க அதை எடுத்து போட்டு விளையாட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது கிண்டர் ஜாய் எடுத்துட்டாங்க. இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ காலையிலே பார்சல் வந்துருச்சு. எங்களுக்கு அரௌண்ட் ஒரு 1 o'clock போலவே. நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா 7:49. வீடியோக்காக தான் நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கேப்சர் பண்ணோங்கிறதுக்காக. ஸோ பாருங்க கிண்டர் ஜாய் எப்படி சண்டை போயிட்டு இருக்குன்னு. அவங்க ஆஃப்டர்நூன்லேருந்து கேட்டுட்டு இருக்காங்க பார்சல் வந்துச்சா, கிண்டர் ஜாய் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அவங்க ஒரு சைட் பண்ணிட்டோம். நம்ம உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அப்படியே ஃபஸ்ட்டு வந்து நான் ஒவ்வொரு தடவையும் கொரியர் பண்ணும்போது நான் கேட்குறது என்னது அப்படின்னா, இந்தியாவில் இருந்து அம்மா பண்ணுற ஸ்நாக்ஸ் தான் கேட்பேன் அதிகமாக. இங்கே வந்து எனக்கு அந்த மாதிரி பர்ஃபெக்டாக வராது. ஸோ அதனால நான் அதுக்காக மட்டுமே ஸ்நாக்ஸ் கேட்பேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ட்ரெஸ் ஐட்டம்ஸ் நிறையா. ஸோ இந்த டைம் நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஸோ என்ன வந்திருக்கு அப்படிங்கிறதே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸ் வீட்டிலேருந்து சீவல் கொடுத்துருக்காங்க. சீவல், சேவு அது எல்லாம் பார்த்துடலாம். இது வந்து ரணதீரனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அது கொஞ்சம் நிறையாவே கொடுத்துருப்பாங்க. இந்த டைம் நாங்கள் கொரியர் பண்ணும்போது கொரியரோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருந்ததுன்னு சொன்னாங்க. பெர் கேஜிக்கு 895 ருபீஸ் வந்து பே பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு 1 year பிஃபோர் கொரியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 850, 820 தான் நாங்கள் பே பண்ணியிருக்கோம். பட் இப்போ வந்து கொரியர் சார்ஜ், இன்டர்நேஷ்னல் கொரியர் சார்ஜ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போ கொரியர் அனுப்புனது வந்து மதுரை லொக்கேஷனுங்க. எக்ஸாக்டாக என்ன பிளேஸ்ன்னு சொல்லலை, நான் மதுரை லொக்கேஷன் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா
கொரியர் ஓப்பன் பண்ணும்போது யாருடா குழிப்பணியார சட்டி அனுப்பியிருக்கா அப்படி தான் கேட்டேன். இது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒரு சில நேரம் அதுக்குள்ளே வேறு ஏதாவது இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நான் அப்படியே ஃபஸ்ட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறமா அப்பா வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பா வந்து கேரளாவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதனால எனக்கு அங்கே வந்து வாங்கிட்டு வர ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் கேட்டிருந்தேன். இந்த டைம் அப்பா ஊருக்கு வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா எள்ளு கொடுத்துருக்காங்கங்க. இங்கே வந்து எள்ளு வந்து பிளாக் எள் ரொம்ப கிடைக்காது. பட் இப்போ தான் ரீசண்டாக லாஸ்ட் ஒரு 6 or 7 months தான் கருப்பு எள் நான் பார்க்குறேன். வெள்ளை எள் தான் அதிகமாக கிடைக்கும். அந்த சட்னி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து கருப்பு எள் நான் எப்போயுமே இந்தியாவிலேருந்து தான் கொடுத்து விடுவாங்க. அதை வச்சு தான் நாங்கள் ஒரு 1 year 6 months யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெஸ் ஐட்டம்ஸ், நான் கொஞ்சம் ட்ரெஸ் ஐட்டம்ஸ்லாம் போட்டிருந்தேன். ஸோ அது கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ட்ரெஸ் தான். இந்த டைம் நான் ஃபுல் குர்த்தி மாதிரி நிறையா போட்டிருந்தேன். அப்புறமா சாரீ கூட ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ஸோ சாரீ வித் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் நான் ஆர்டர் பண்ண ட்ரெஸ் தான். நான் வந்து 1 year or 1.5 yearsக்கு என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி கொரியர் பண்ணும்போது சேர்த்து பண்ண சொல்லிடுவேன். அதை வச்சு தான் நான் வந்து ஒரு 1 year 1.5 years நிறைய தடவைலாம் பார்த்தீங்கன்னா 2-3 years கூட ஓட்டியிருக்கேன். மொத்தத்துக்கே ஒரு 10 ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுவேன். அதை வச்சு அப்படியே 3 yearsலாம் ஓட்டிடுவேன். ஸோ ஏன்னா இங்கே அது போக நம்ம டாப்ஸ் வேறு எடுப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அப்பா போடுற கடலப்பருப்பு பக்கோடா தாங்க. இதுவும் வீட்டில் இருந்து தான் பண்ணி கொடுத்து விட்டாங்க. இது வந்து அப்பாவே பண்ணுவாங்க. ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் அதுதான் இங்கே அதிகம் கொரியரில். அதுக்கப்புறமா இந்தியாவில் இருந்து பிளாக் பெப்பர் வாங்குவேங்க. ஆல்ரெடி ஒரு இது வந்து கடலப்பருப்பு பக்கோடா கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக இன்னும் கொஞ்சம், ஏன்னா கடலப்பருப்பு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால அப்பாவே போட்டு கொடுத்து விட்டது. அதுக்கப்புறமா மிளகுமே கேரளாவிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மிளகு தாங்க. ஸோ இது தான் நாங்கள் எப்போயுமே அம்மா யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு டைம் இந்தியாவிலேருந்து பார்சல் அனுப்பும் போதுமே எனக்கு மிளகு கொடுத்துருவாங்க. நான் இங்கே மிளகே வாங்க மாட்டேன். அதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அப்படியே பார்க்கலாமே. நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம், அவங்க சைடில் கிண்டர் ஜாய் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க இதுக்காக தான் 2-3 நாளாக எப்போ கொரியர் வரும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த கிண்டர் ஜாய்க்காக தான். இங்கே கிண்டர் ஜாய் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியலங்க. இருக்குது, நிறைய கடையில் நான் பார்த்துருக்கேன். பட் என்னதான் இருந்தாலும் சம்திங் ஸ்பெஷல் தான் இந்தியாவிலேருந்து தாத்தா பாட்டி கொடுத்து விடுறது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் வந்து சாக்லேட்டே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, சாப்பிடவே மாட்டாங்க, வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அதனால அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா நீ ஓப்பன் பண்ண போறியா நந்திரன்? இது என்ன நந்திரன்? பார்க்கலாம், இவனுக்கு என்னன்னு தெரியுதா எனக்கு தெரியல. இதுவுமே பிரியாணி சரக்கு தாங்க. ஐ மீன் பிரியாணி ஐட்டம் சொல்லுவோம்ல, இலை இந்த மாதிரி பிரியாணி ஐட்டம்ஸ் இது எல்லாமே. அதுக்கப்புறமா இட்லி பொடி கொடுத்து விடுவாங்க. இதுவும் ஹோம்மேட் தான். இட்லி பொடியில் 2 டைப் ஆஃப் இட்லி பொடி அம்மா கொடுத்து விடுவாங்க. ஒன்று வந்து எள்ளு இட்லி பொடி, அப்புறமா உளுந்து இட்லி பொடின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்கள் இங்கே பண்ண மாட்டீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணதே கிடையாது. எப்போயுமே வீட்டில் இருந்தால் கொடுத்து விடுவாங்க. ஸோ அதை வச்சு நாங்கள் வந்துட்டு 6 months யூஸ் பண்ணிடுவோம். ஸோ 2-3 டிஃப்ரென்ஷியேஷனில் கொடுத்துடுவாங்க. பொடி கருவேப்பிலை பொடியும் சேர்த்து கொடுத்துடுவாங்க. அது காலியானால் திரும்ப அவங்களே கொரியர் பண்ணிடுவாங்க. நான் வந்து கம்பல் பண்ணிலாம் கேட்க மாட்டேன். ஒவ்வொரு தடவை கால் பண்ணும்போது அந்த 6 months அவங்களே டியூரேஷன் நோட் பண்ணி காலி ஆயிடுச்சா திரும்ப உனக்கு போடணும்ல அப்படின்னே கேட்பாங்க. ஸோ இது எதுவுமே கம்பல்ஷனில் நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்குறது கிடையாது. அவங்களா எங்களுக்கு விரும்பி கொடுக்குறது தான். ஸோ அதுக்கப்புறமா நான் ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸஸ் தான். ஸோ நான் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதோட ப்ரைஸ் என்னது, ப்ராடக்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்தியன் சத்து மாவு, அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சத்து மாவு. இந்தியன் சொல்லிட்டேன் பிகாஸ் ஐ ஆம் இந்தியன், அதனால. ஸோ கவர்மெண்ட் சத்து மாவு தான் இது. வந்து நாங்கள் ஒவ்வொரு தடவை கொரியர் பண்ணும்போதுமே நாங்கள் கேட்போம் வீட்டிலேருந்து அனுப்ப சொல்லி. இதில் வந்து
தோசை மாதிரி கூட கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா கொலக்கட்டை, நாங்கள் ரொம்ப அதிகமாக பண்ணுறதுனா கொலக்கட்டை தாங்க. அதுக்காகவே இந்த சத்து மாவு கேட்போம். இந்த தடவை பேக் வாங்கி கொடுத்துருக்காங்க 3 பேக்கு. ஒவ்வொரு டைமே 3 or 4 கொடுப்பாங்க. இந்த டைம் அம்மா பார்த்தீங்கன்னா 1 2 3 கொடுத்துருக்காங்கங்க. இப்போ கொடுக்கும்போதே சொல்லி தான் கேட்டிருக்காங்க, இன்னும் வேணுமா வேணுமா அப்படின்னு. இப்போதைக்கு இது போதும், அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்காயங்க. பெருங்காயம் நான் இங்கே அமெரிக்கா வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 months நான் இங்கே வாங்கியிருப்பேன் பெருங்காயம், எல்ஜி பெருங்காயம். பட் அது எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லையா. அதுக்கப்புறம் நான் வீட்டில் இருந்தே கேட்டேன். அப்புறம் ரணதீரன் மிதிலெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் பேபி பெருங்காயம் சொல்லிட்டு கொஞ்சம் காரமே இல்லாதது, பட் நம்ம குக்கிங்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதனால நான் எப்போயுமே இந்த மாதிரி டப்பாவை கொடுத்துருவாங்க 6 months ஒன்ஸு. ஸோ இதுதான் நான் போடுற எல்லா குக்கிங்லேயுமே நான் ஆட் பண்ணுவேங்க. ரசம்லேருந்து குழம்பு எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணாலும் ஒரு பிஞ்ச் போட்டு தான் பண்ணுவேன். அது கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லாம் டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ அது மாதிரி பசங்களுக்குமே மந்த்லி ஆர் 2 weeks ஒன்ஸ் வந்து பெருங்காயம் கொடுப்பேன். அதுக்காக எப்பயுமே கொடுத்துருவாங்க பெருங்காயம். பவுட்ராக்கியே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்து மாவு. இந்த டைம் வந்து 2-3 சத்து மாவு கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. பசங்களுக்கு எப்போயுமே சத்து மாவு நான் அம்மா கிட்ட தான் பண்ணி வாங்குவேங்க. ஸோ அது போக எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் உளுந்தங்கஞ்சி மாதிரி பண்ணுறதுக்கு உளுந்து, சுக்கு, மிளகு எல்லாமே போட்டு மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு அதுவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேக்லேயுமே எழுதி போட்டிருப்பாங்கங்க. இது இந்த சத்து மாவு, இங்கே பாருங்களேன், பருப்பு பொடி, சத்து மாவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதி போட்டிருப்பாங்க. இதை நான் ஓப்பன் பண்ணும்போது அப்படியே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமும் சத்து மாவு நான் சொல்லியிருந்தேன்ல, நிறையா பேக் ஆஃப் சத்து மாவு. இதை வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி தாராளமாக 1 year வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக தான் இருக்கும் அதுவும். அதுக்கப்புறமா மஞ்சள் பொடிங்க. நான் இந்தியாவிலேருந்து விரல் மஞ்சள்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து இடித்து அப்புறம் பவுட்ராக்கி ரைஸ் மில்லில் போய் அந்த மாதிரி தான் மஞ்சள் பொடியும் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அப்படியே ஓப்பன் பண்ணும்போதே மணக்குதுங்கிற மாதிரி பேக்லேருந்து ஸ்மெல் வருது. மஞ்சள் பொடியும் நான் இங்கே வாங்கினதே கிடையாதுங்க. அதுவும் எப்போயுமே இந்தியாவிலேருந்து தான் கொடுப்பாங்க. as யூஷுவல் நம்ம சாம்பார் எல்லாத்துக்கும் நம்ம போடுவோம்ல ரசத்துலேருந்து, அதனால நான் மஞ்சள் பொடி அப்புறமா சாம்பார் பொடி, மசால் பொடி இது எல்லாமே கொடுத்துருவாங்கங்க பேக் பண்ணி. அதுக்கப்புறமா இந்த டைம் நான் ஃபஸ்ட்டாக வாங்கியிருக்கிறது புளியும் சேர்த்து. புளி வந்து அங்கே எங்களுக்கு நல்லாவே கிடைக்கும், அதனால நான் இந்தியாவிலேருந்து கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் புளி வாங்கியிருக்குது. கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்தது, அதனால அம்மாவே வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக என்ன எடுக்க போகிறோன்னா அகைன் சத்து மாவு. சத்து மாவுலே இன்னொன்று முந்திரி கொத்து பண்ணுறதுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பவுடராகவே கொடுத்துருக்காங்க. அதில் நீ முந்திரி கொத்து போட்டுக்கோ, அப்படி இல்லைனா தோசை கூட ஸ்வீட்ஸ் போட்டு தோசை இல்லை பணியாரம் மாதிரி சுட்டுக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனியாக மாவு கொடுத்துருக்காங்க, பச்சை பயிறு மாவு. ஸோ மாவு ஐட்டம்ஸ், அப்புறமா ஹோம்மேட் ஸ்நாக்ஸு, அப்புறம் புளி. ஸோ இதுதாங்க அதிகமாக வந்திருக்கு. இந்த ஒரே ஒரு பேக்கில் என்ன இருக்குதுன்னு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், எல்லாமே எடுத்துட்டோம் நம்ம. கீழே வந்து ஃபைனலாக தெர்மோகோல் வச்சுட்டு இதெல்லாம் மேலே வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே தெர்மோகோல் பேக் பண்ணியிருக்காங்க. எனக்கு எந்த பேக்குமே உடையலைங்க, எப்படி அனுப்புகிறாங்களோ அதே மாதிரி சேஃபாக வந்துச்சு. இதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட இன்னொன்று ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சது, இப்போ இந்த பார்சல் வந்து எங்களுக்கு எவ்வளோ டேஸில் வந்ததுன்னா 5 days, எக்ஸாக்டாக 5 daysல வந்துருச்சு. பட் ஆக்சுவலி கிளைமேட் அவங்க வந்து எங்ககிட்ட எந்த மாதிரி கொரியர் அனுப்பும்போது சொன்னாங்க அப்படின்னா, அமெரிக்கா நீங்கள் இருக்க லொக்கேஷனில் வந்து மிஷிகனில் வந்து நிறையா ஸ்னோ அதிகமாக விழுந்தனால நிறையா ஃப்ளைட்ஸ்லாம் டிலே ஆகி போனது. ஸோ அதனால் பார்சல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்க பார்சலே நாங்கள் லேட்டாக தான் டிஸ்பேச் பண்ணுறோம். ஸோ இது கொஞ்சம் லேட்டாக தான் போகும்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி சொல்லியுமே எங்களுக்கு 5 daysல வந்துருச்சு எக்ஸாக்டாக. அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் 3 days வாங்க. இன்டர்நேஷ்னல் கொரியர் வந்து இவ்வளோ ஸ்பீடாக வருது, தட் இஸ் ஓகே தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 3 daysலாம் எனக்கு வந்திருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 5 daysல வருது.
நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு டைம் வீடியோஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்டர்நேஷ்னல் அம்மா அனுப்பியிருந்த இந்தியன் பார்சல் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்னோடய செகண்ட் வீடியோ. ஸோ இதில் இன்னும் என்னென்ன ஓப்பன் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஓப்பன் பண்ணி காட்டி ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்று வேணால் பண்ணலாமா? இப்போ வந்து நான் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத மட்டும் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேங்க. நான் என்னென்ன வந்ததோ அதெல்லாம் பிரித்து தனியாக வச்சிட்டேன். இது வந்து ட்ரெஸ்ஸு மட்டும். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு டாப் கவுன் மாதிரி போட்டிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக தான் எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டிருந்தேன். ஜஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வந்து நைட்டி போட வேணாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கில் போட்டிருந்தேங்க. இது வந்து கவுன் தான். எனக்கு வந்து ரொம்ப காலர் வச்ச ட்ரெஸ்ஸஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போடுற ட்ரெஸ்ஸஸில் நிறைய பார்த்திங்கன்னா காலர்ஸ் இருக்கும். அந்த மாதிரியே தான் நான் சூஸ் பண்ணுவேன். அது ஏன்னு எனக்கே தெரியல. இதுவும் பாருங்கள் காலர் வச்ச கவுன் மாதிரி தான். பின்னாடி வந்து ஒரு ரோப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து ஹேண்ட் வந்து லைட்டாக ஒரு பஃப் வர மாதிரி இட்ஸ் லைக் அ ஸ்லீவ்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரீன். அதுக்கப்புறமா ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து காலர் வித் பட்டன்ஸ் வந்திருக்கு. நல்லா நீளமாக கீழே வரைக்கும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி ஹேண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம போடும்போது ஹாஃபாக தான் வரும், பாதி தான் வரும். வித் பேக்கில் வந்து ஒரு ரோப்பும் சேர்ந்து இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 400க்கு எடுத்தேன்னு நினைக்கிறேங்க. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக ப்ரைஸ்லாம் தெரியல. ஸோ அதுக்கடுத்து பார்க்கலாமா? அதுக்கடுத்து எனக்கு பிடிச்ச லாவெண்டர் கலர். எனக்கு வந்து ப்ளூ காம்பினேஷன்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் அதனால் மேக்ஸிமம் அந்த மாதிரியே சூஸ் பண்ணுவேன். என்கிட்ட அதிகமாக ப்ளூ கலர், க்ரீன் கலர் தான் இருக்குது. ஸோ இதோட இது பார்த்திங்கன்னா பேண்ட்டு, ஷாலு, அப்புறமா டாப்பு 3மே சேர்ந்து வரும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வியர் மாதிரி எடுத்தேங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இது வந்து பேண்ட்டு வந்து மேலே டாப் வந்து கொஞ்சம் நல்லா கீழே வரைக்கும் வரும், பிலோ த நீஸ் வரும். ஸோ இதுவுமே காலர் வச்சு தான். ஸோ காலரில் வந்து கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பீட்ஸ் ஒர்க்கு தான், பீட்ஸ் ஒர்க்கு. ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த காலர் வீ நெக்கு. ஸோ ஹேண்டும் பார்த்தா ஃபுல் ஹேண்டு, 3/4 சொல்ல முடியாது, அதையும் தாண்டி கொஞ்சம். ஸோ இதுக்கு வந்துட்டு பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பேண்ட்டு. ஸோ பேண்ட் எப்படி இருக்குன்னா, இதுக்கு வந்து பேண்ட்டும் சேர்ந்தே இருக்குங்க. பேண்ட் வந்து இந்த மாதிரி ரப்பராக இருக்குது. இட்ஸ் லைக் எலாஸ்டிக் மாதிரி, ரோப் இல்லை. இப்போ நிறைய பேண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வருது. அதுக்கப்புறமா அதுக்கு ஷாலுமே லைக் நல்லா ஒரு கிளிட்டரியாக, ஸோ சீக்வன்ஸ் ஒர்க் வச்ச ஷால் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல்லாக எல்லாமே சேம் கலர். அந்த நெக்கு மட்டும் பீட்ஸ் வச்சது. ஸோ இட்ஸ் லைக் சிம்பிளாகவும் கொஞ்சம் கிராண்டி லுக் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இது கேப்சர் பண்ணும் போதே ஹஸ்பண்ட் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு எடுத்தால் பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக. சொல்லிகிட்டே இருப்பாங்க, இங்கே வந்து யூஎஸில் வந்து நீ மட்டும் தான் இப்படி போடுவேன், வேறு யாருமே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நான் கேப்சர் பண்ண சொல்லும் போதுமே என்ன கலரு எப்படி இருக்குது அப்படின்னு தான் திட்டுறாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி கொஞ்சம். பட் எனக்கு வந்து டோட்டலி ஆப்போசிட். ஸோ ஓகே பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே லிட்டில் கிராண்டி லுக் தான். ஸோ இந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக. இது பார்த்திங்கன்னா நீஸ், பிலோ நீஸ் கிடையாது, நார்மலாக நீஸ் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ சேம் லைக் இப்போ வர நிறையா பேட்டர்ன்ஸ் வந்து இந்த மாதிரி காலர் வி பேட்டர்னில் தாங்க வருது. இதுவுமே காலர் வி பேட்டர்ன் தான். ஸோ இந்த கலர் வந்து டார்க் எல்லோவும் கிடையாது, ஸோ ஒரு க்ரீனிஷ் கலந்த எல்லோ அப்படிங்கிற மாதிரி தான். இந்த நெக்கில் வந்து ரெட் கலர் சேர்ந்து வந்திருக்கு. நிறைய பீட்ஸ் ஒர்க்கு தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது மட்டும்தான் பீட்ஸ் ஒர்க்கு. ஸோ அப்புறம் கீழே வர்றது எல்லாமே லைக் பெயிண்டிங் கிளிட்டரி மாதிரி. ஸோ ஒரு கம்மியான காசுக்கு கொஞ்சம் கிராண்டி லுக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் போகலாம். கிளாத்துமே சூப்பராக இருக்குங்க. உள்ளே எல்லாமே டபுள் லேயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா
அதே மாதிரி பேண்ட்டுமே லைக் எலாஸ்டிக் மாடலில். ஸோ அதுக்கு ஷாலுமே இட்ஸ் லைக் சீக்வன்ஸ் ஒர்க் வச்சது இல்லாமல் ஸோ நார்மல் ஷால் மாதிரி தான். ஷாலும் பேண்ட்டும் லைன்லாம் ஆர்டர் பண்ண சாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் வைலட் கலர் மாதிரி தான். பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு வீடியோலன்னு தெரியல, பட் வைலட் கலர். அதில் வந்திருக்க எல்லா ஜரிகையுமே ஸோ க்யூட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அது மாதிரி ஃபங்க்ஷன் வியர்லாம் போகிறப்ப, ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறப்ப நம்ம கெட்டிட்டு போகும்போது செம்ம கிராண்டி லுக் கொடுக்கும். அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு எடுத்தேங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 800 தான். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி லைன்ஸுமே வந்திருக்கு. லைன்ஸ்க்கு அப்புறமா இந்த டிசைன்ஸ் வந்திருக்கு. ஸோ அது கிளிட்டர்ஸாக இருக்கிறனால பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதுதாங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வியர் பண்ணும்போது ஐ திங்க் அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்படி வரும். ஸோ வியர் பண்ணும்போது அழகாக இருக்கும். ஸோ எனக்கு இதில் பிடிச்சதே இந்த கோல்டன் அந்த பூட்டா மாதிரி வந்திருக்கிறது தான். ஸோ அதுதான் அழகாக இருக்குது. அது மாதிரி இந்த லைன்ஸுமே பிடிச்சிருந்தது. ஸோ இல்லாத கலர் அதனால சேர்த்து எடுத்துட்டேன். ஸோ இந்த ஒரு சாரீ மட்டும் தாங்க நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து கேப்சர் பண்ணும்போதே சொல்லிட்டு இருக்காங்க, இது ஆதி காலத்து டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து இப்போ தான் என் கண்ணில் பட்டிருக்கு போல். பட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, ஜஸ்ட்டு ரொம்ப கிராண்டி லுக்லாம் இல்லைங்க. நார்மலாக நம்ம வந்து இங்கே கெட்டுறதுக்கு போதும். இங்கே ரொம்ப நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் வராது. பட் ஃபங்க்ஷன் வரும்போது கெட்டுறதுக்கு தட் இஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதோட ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாமா அதோட சேர்த்து. ஸோ ப்ளவுஸ் வந்து நான் பேக்கில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். ஸோ ப்ளவுஸில் வந்து பேக்கில் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தாங்க. நான் வந்து வேறு பேட்டர்ன்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி ஃபுல் ஹேண்டில் வர மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு நிறையா ஆஃப் ஹேண்ட் தான் பிடிக்கும் அப்படிங்கிறனால ஓகே அதில் இந்த மாதிரி ஒரு பேக் நெக் வச்சு டிசைன் வந்து அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஓகே கை வந்து ஆஃபாக கொடுக்குறனால இதில் இருக்கிற டிசைன் அப்படியே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் இதில் இருக்க சேம் பேட்டர்னே கைக்கு அப்படியே வர மாதிரி. இது ஓப்பன் பண்ணுறாங்களே, என்ன உள்ளே இருக்குன்னு பார்க்கலாம். எங்களுக்கு தெரியல என்ன இருக்குன்னு. நாங்கள் ரொம்ப நேரமாக அது வந்து குழி பணியார சட்டின்னு நினச்சோம். உட்காந்துக்கோ, சிட் தேர். Jelly. Wait, what? This is not jelly. Why is this? இவ வந்து கேட்டுட்டே இருந்தான் ஜெல்லி வேணும்னு சொல்லிட்டு. ஜெல்லியும் கிண்டருக்காக கேட்பாங்க. ஸோ அதுதான் வாங்கியிருக்காங்க. There's a big pack jelly. 1 2 3 4 5 6 7 8 9 10 படி வந்து நான் ஃபீவர் சாப்பிட்டுட்டு இருக்கேன். கேப்சர் பண்றேன் கேமரா. ஜெல்லி முட்டை கேட்டியா? யார்கிட்ட கேட்டா? Achu Mahi. Oh my god! Oh my god! I've never seen that before. Oh my god! Oh my god! Yeah, so that's your pack. This is my pack, and this is your pack. Yeah. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12
நான் 1 3 4 5 6 போகும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த ஜெல்லி மிட்டாய் கேட்பாங்க. அதனால எங்கள் அப்பா வந்து அதை சேர்த்து அனுப்பி விட்ருக்காங்க பார்சலில். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க, பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸோ மச்ங்க. அதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தச்சுமே அனுப்பியிருக்கான். நான் வந்து கொரியர் பண்ணும்போதெல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற லொக்கேஷன் அங்கே இருக்கிறாங்க. அதனால பேசும்போது சம்டைம்ஸ் பின்னாடி அவங்க பேசுனாங்க அப்படின்னா சாரி ஃபார் தட். பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. கடுகு வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்குவேன். ஸோ இந்த சைடு வரேன், இப்படி வரேன், நீங்கள் இங்கே வந்துடுங்க. இந்த மாதிரி வர மாதிரி சொல்லியிருந்தேங்க. லைக் வீடியோ அது வரைக்கும் தேங்க்யூங்க.